இவ்வளவுதான விஷயம் அப்படிங்கிறது சின்ன பெரிய பெரிய விஷயம் எல்லாம் மலையாட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் உங்களால. இப்ப அவர் 2ஆம் அதிபதியும் ஆகிறதால யாருகிட்ட பேசணும் பேசக்கூடாது இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதே போல 2ங்கிறது ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கினது, மற்றவருடைய பணத்தை ஏமாத்துனது, நீங்க ஏமாந்தது, இது எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது நிச்சயமா கொடுத்துருவார். அடுத்து உங்க ஜாதகத்துல இந்த சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய கிரகம் நான் இப்ப சொல்லக்கூடிய பலன் இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும். குலதெய்வத்தை வணங்குவது, குலதெய்வம் தெரியாமல இருந்தாலும் கூட குலதெய்வத்தை தெரிய வைப்பது, குலதெய்வ தோஷம் இருக்குது அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு, அதிர்ஷ்டத்தை பெருக்குவது, நோய் நொடியிலிருந்து விளக்குவது, இதெல்லாம் நடக்கும். குடும்ப ஒற்றுமை பிரச்சனையாவே இருந்தாலும் கூட குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுப்பது, அவை உங்களுக்கு 10ஆம் அதிபதியாகிறனால தொழிலை கொடுக்கறது, தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சியை கொடுப்பது, தொழில இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் தொழிலை மாற்றி கொடுப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், இது எல்லாத்தையுமே நிறைவேற்றுவார். ஒரு இடமாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் உண்டு. அடுத்தது சுக்கிரன் 5 வத்துக்குடையவர், சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அப்ப என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக இந்த 5 வத்துக்குடையவரான சுக்கிரன் இங்க இருந்து விட்டால் குழந்தைகளுடைய நிலையை மாற்றுவார். குழந்தை டல்லா இருந்தாலும் கூட ஏன் அவங்க இப்படி இருக்காங்க, இப்படி என்ன சூழ்நிலைகள்னு சொல்லி குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுப்பார். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 29/3/2025 திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறது தான் பெயர். ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இப்ப சனி 4ஆம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா, 4ஆம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் காரணமாக இருக்கும். நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே, எல்லா ராசிக்குமே 6 ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலும் 6 ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதா உண்மையான பொருள். இப்ப உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான சனி பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். அப்பாடா 7.5 வருஷம் நம்மளை புடிச்சு நம்மளை பாடா படுத்தி ஒரு வழி பண்ணி இப்பதான் நம்ம ராசி விட்டு போறார் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். அப்படிங்கிறத நம்ம கஷ்டத்தை கொடுத்தார் அப்படிங்கிறத நல்லா ஞாபகமா நம்ம வச்சிருக்கோம். இந்த 7.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்தது யாரு, இந்த 7.5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க யாரு, நல்லா டிஃப்ரெண்ட் எடுத்து பாருங்க தெரியும். ஒரு கல்ல செதுக்கி அடிச்சு உடைச்சு சிற்பமாகி சிற்பத்தை வழிபட வச்சிருப்பார் அப்படிங்கிறத உண்மை. நம்ம சனி பகவான கெடுதல் கெடுதல் கெடுதல்னு சொல்லி 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 அவர் கொடுக்கக்கூடிய நன்மையவே நம்ம கெடுதலா நினைச்சுக்கிறோம். 7.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய மனோநிலை, உங்களுடைய குழந்தைத்தனம், உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்பொழுது முயற்சிகள் கைகூடும். ஏன்னா அவர் உங்க ராசி அதிபதி, 1 மற்றும் 2ஆம் அதிபதி. எதெல்லாம் யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அதெல்லாம் திரும்பி வர்றது, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறது, தைரியம், அதே எது வந்தாலும் பாத்துக்கலாம், இத்தனை விஷயத்த பாத்துட்டோமா இனி நம்ம இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கறத சொல்றது எதுங்க, அந்த 3ஆம் இடத்து சனிதான் கொடுக்குது. அப்ப இதெல்லாம் நிச்சயமா மகர ராசிக்கு நடக்கும். ரொம்ப ரொம்ப ட்ரெயின் அப் ஆயிருப்பாங்க. ஓகே பார்த்தரலாம், என்ன வந்தாலும் பார்த்தரலாம், இவ்வளவுதான விஷயம் அப்படிங்கிறது சின்ன பெரிய பெரிய விஷயம் எல்லாம் மலையாட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் உங்களால. இப்ப அவர் 2ஆம் அதிபதியும் ஆகிறதால யாருகிட்ட பேசணும் பேசக்கூடாது இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதே போல 2ங்கிறது ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கினது, மற்றவருடைய பணத்தை ஏமாத்துனது, நீங்க ஏமாந்தது, இது எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது நிச்சயமா கொடுத்துருவார். அடுத்து உங்க ஜாதகத்துல இந்த சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய கிரகம் நான் இப்ப சொல்லக்கூடிய பலன் இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும். ஆனா குடும்பத்துல ஏதாவது ஒரு கர்ம காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஆண் வாரிசு பிறப்பதற்குண்டான வாய்ப்பு, தொழிலோட உச்சத்துக்கு போறது, கடின உழைப்பு, இதெல்லாமே இருக்கு இப்ப. அப்ப அடுத்தது பாருங்க குரு. இந்த குரு இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்துட்டாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு
உங்க மாமனார், உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக இருந்து வந்து கெடுதல் விலகி நல்லது நடக்கும். அவங்க யாரு என்ன அப்படிங்கறத தெரிய வச்சிருவார். கடுமையா முயற்சி செய்து உழைக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு வெளியூர் பயணத்தையும் கொடுப்பார். அலைச்சல், கொஞ்சம் பயணங்கள், கொஞ்சம் தூக்க குறைவு. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நிறைய பணத்தை கட்டி வெளிநாடு போறதுக்கு ஏமாந்துருப்போம். அப்ப குரு இங்க இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வெளிநாடு போகணுமா அதாவது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம் அது உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு காட்டி கொடுத்துருவாரு. அப்ப வெளிநாடு போவீங்க, உங்க ஜாதத்துல வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருந்தா மட்டும்தான் உங்களால போக முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், அது தெரியாம வீணா ஒருத்தருக்கு பணத்தை கட்டி ஏமாந்துக்கிட்டு வெளிநாடு போறக்கூடிய ஆசையில நம்ம இருப்போம். ஒருவேளை வெளிநாடு போற ஜாதகமாக இருந்தால் அதையும் காட்டி கொடுத்து வெளிநாடு அனுப்பிச்சிருவார். அடுத்து உங்க ஜாதகத்துக்கு செவ்வாய் இந்த சந்திரன் போடக்கூடிய கட்டத்துல இருந்தா, செவ்வாய் 4 மற்றும் 11ஆம் அதிபதி. பழைய வீடு, பழைய சொத்துக்களை வித்துட்டு புது வீடு, புது சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, தாயினுடைய ஆரோக்கியத்துக்கு செலவு செய்யறது, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு செலவு செய்யறது, இதெல்லாம் கொடுக்கும். அடுத்தது மனசு கொஞ்சம் நிம்மதி இல்லாம வச்சிருக்கும், அலைவாயை வச்சுட்டே இருக்கும், அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும். அடுத்து 11ஆம் இடத்த அதிபதி செவ்வாயே ஆகிறதுனால கண்டிப்பாக லாபத்தை பெருக்கி கொடுப்பார். கடின உழைப்ப போடுறோம், ஆனா லாபமே வரமாட்டேங்குது. அப்ப ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்து அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கே அது தெரியற மாதிரி பண்ணி ஏன் லாபம் வரல, அப்ப இந்த விஷயத்த பண்ணா லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்து லாபத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், இது எல்லாத்தையுமே நிறைவேற்றுவார். ஒரு இடமாற்றம், வீடு மாற்றம், இதெல்லாம் உண்டு. அடுத்தது சுக்கிரன் 5 வத்துக்குடையவர், சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அப்ப என்ன பண்ணுவார், கண்டிப்பாக இந்த 5 வத்துக்குடையவரான சுக்கிரன் இங்க இருந்து விட்டால் குழந்தைகளுடைய நிலையை மாற்றுவார். குழந்தை டல்லா இருந்தாலும் கூட ஏன் அவங்க இப்படி இருக்காங்க, இப்படி என்ன சூழ்நிலைகள்னு சொல்லி குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுப்பார். முன்னோர்களுடைய ஆசி, திதி கொடுப்பது, தர்ப்பணம் கொடுப்பது, அதை ரெகுலரா பண்றது, குல தெய்வத்தை வணங்குவது, குலதெய்வம் தெரியாமல இருந்தாலும் கூட குலதெய்வத்தை தெரிய வைப்பது, குலதெய்வ தோஷம் இருக்குது அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு, அதிர்ஷ்டத்தை பெருக்குவது, நோய் நொடியிலிருந்து விளக்குவது, இதெல்லாம் நடக்கும். குடும்ப ஒற்றுமை பிரச்சனையாவே இருந்தாலும் கூட குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுப்பது. அவை உங்களுக்கு 10ஆம் அதிபதியாகிறனால தொழிலை கொடுக்கறது, தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சியை கொடுப்பது, தொழில இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் தொழிலை மாற்றி கொடுப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 10ங்கிறது கர்மஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால பழைய கர்ம மூட்டை, புதிய கர்ம மூட்டை, அதே போல நல்ல கர்மாவா தீய கர்மாவா எதெல்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கிறோமோ அந்த கர்மாவில அனுபவிக்க வைப்பார். அது ஒரு குப்பைன்னு நம்ம சொல்றோம், கர்மாவை குப்பைன்னு நம்ம சொல்றோம். அது எதுவோ நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிக்கணும் அப்படின்னா ஜாதத்துல தசாபுத்தி நல்லா இருந்துச்சு, நல்ல கர்மாவா வேலை செஞ்சிடும். தீய கர்மாவா இருந்தா தீய கர்மா வேலை செய்யக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனையை அனுபவிப்போம் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது பாருங்க புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. எங்க இந்த சந்திரனுக்குள்ள எங்க இருந்துட்டாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில நோய் அகழ்வது, வேலையில இடமாற்றத்தை கொடுப்பது, வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது, உங்க கூட சுத்தி இருக்கக்கூடிய துரோகிகளை, வேலையில செய்யக்கூடிய துரோகிகளை காட்டி கொடுத்து உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பது, கடன் இருந்து அதை அடைப்பதற்குண்டான ஓட்டத்தை ஓடி ஜெயிக்க வைப்பது, அதற்குண்ட கடன் இருக்கா அந்த கடன் எப்படி அடைக்கிறது, அதற்குண்டான வழி என்ன அப்படிங்கறது ஒரு வேலை செய்யல இன்னொரு வேலை ஜாயின் பண்ணி கொடுக்கறது, அரசு தேர்வு எழுத வச்சு ஜெயிக்க வைப்பது, பூர்வீக சொத்துக்கள் 9ஆம் இடங்கிறது பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக சொத்து தந்தை வழி சொத்துல கிடைக்காம இருக்குது அது கிடைக்க வைப்பது, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி, 2ஆம் திருமண அமைப்பு, இதெல்லாமே உண்டு. அப்போ உயர்கல்வி தடையா இருக்கு, படிக்க முடியாம இருக்கிறீங்க, 2 டிகிரி 3 டிகிரி வாங்கணும், வாங்கினாதான் படிப்பு, படிச்சாதான் எனக்கு வந்து நல்ல வேலை இப்படிங்கறதெல்லாம் இருந்தா அதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதுல மாற்றமே கிடையாது. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 9ஆம் இடம் நல்ல குரு அமைச்சு கொடுக்கறது, உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல குருவை அமைத்து கொடுப்பது, இந்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சூரியன், அவர் 8ஆம் அதிபதி. அப்ப 8 இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல எங்க இருந்துட்டாலும் தவறுகள் செய்தால் நிச்சயமாக காண்பித்து கொடுத்து விடுவார். கெட்ட சகவாசத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்து அதை விளக்குவார். உயில் சொத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு வர்றது மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பார்.
திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் துரதிர்ஷ்டங்கள், திடீர் அவமானங்கள், திடீர் பண இழப்புகள் எல்லாமே 8 தான். தசாபுத்தி படி திடீர் அதிர்ஷ்டமா திடீர் துரதிர்ஷ்டமாங்கிறது அவங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு. இருப்பினும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறது அமைப்பு. கண்டங்களோ ஏதோ சின்ன சின்ன மனக்கவலைகளோ நிறைய செலவுகளோ வரும் அப்படிங்கறதையும் காட்டுது. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி 7.5 வருடம் கொடுத்த அனுபவத்தை இப்பொழுது நீங்க செய்யும் பொழுது மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரம்மாஸ்திரமாக அது செயல்பட்டு உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுலயே மாற்று கருத்தே கிடையாது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.